நான் ஒருத்தவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமோன்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அது வேறு யாரும் இல்லை, இளைய தளபதியாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு இப்போ டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவங்க பாலிடிக்ஸில் வந்ததுலேருந்து பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டைவர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ஒரு விஷயத்தில் ஒஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற பேரில் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திக்கிட்டு வராங்க. இது நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது? இந்த பிரச்சனை பத்தாதுன்னு ஒரு மேரேஜுக்கு த்ரிஷா அவங்களும் விஜய் அவர்களும் ஒன்றா ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே கார்லேருந்து இறங்கி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு வராங்க. இதையும் பார்த்து நிறைய பேர் ப்ளேம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியல. விஜய் அவர்களோட ஒய்ஃபான சங்கீதா அவங்க ஏன் கேஸ் கொடுக்கணும், கேஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. நான் எங்கே தங்குறதுனே தெரிலன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 27 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 1999 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. இவ்வளவு நாளாக ஒன்றா இருந்துட்டு 27 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும்? 2 பேருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். இவங்க 2 பேரோட ஒரு கேஸு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸு ஏப்ரல் 20 கோர்ட்டுக்கு வரப்போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா செங்கல்பட்டில் நடக்க போகுது. டிவோர்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் இப்போ நான் தங்குறதுக்கு வீடு கூட இல்லாத நிலைமையில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தா சங்கீதா அவங்க அகெயின் பார்த்தா ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. அவங்களுடைய மகன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா இதை கண்டுக்கவும் இல்லை, என்னவும் பண்ணல. திவ்யா அவங்களுடைய மகள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. அவங்க இருக்கிற இடம் கூட தெரியல. ஆனால் சங்கீதா மட்டும் இப்போ அழுது சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுடைய மேலே. சோஷியல் மீடியா ஒருத்தவங்க வளரக்கூடாதுன்னு எந்த அளவில் பேசிக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். நான் யாருக்கும் சப்போர்ட்டிவாகவும் பேசலை, பாசிட்டிவாகவும் பேசலை, நெகட்டிவாகவும் பேசலை. நான் இருக்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அவங்களுக்கு நெகட்டிவாகவும் பேசுகிறேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எப்பவுமே வச்சுக்காதீங்க. நீங்களே பாருங்கள். இப்போது வளர டைம், அதாவது பார்த்தா விஜய் அவர்கள் கட்சிக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்தா ஒரு தலைவராக ஒரு கட்சி போஸ்டிங்க்கு வந்துட்டார். இப்போ அவங்க பார்த்தா முதல்வருக்கு போட்டியாக இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் போடுவாங்க. ஒரு பக்கத்தில் கட்சியில் பிரச்சனை வரும், என் மேலே கேஸ் வரும், என்னால் 40 பேர் இறப்பாங்க, இந்த மாதிரி அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். கட்சியில் வந்ததால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் உமன்ஸ் டேவை முன்னிட்டு, மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை பார்த்தா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட திட்டங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க மகளிருக்கு மட்டுமே. இதில் நிறைய பேர் பார்த்தா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு என்ன தான் நடக்குது, விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி மகாபலிபுரத்தில் பேசியிருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.